ஹீரோயின் இன்ட்ரோடக்ஷன் சாங் தானே. அவங்க வந்து பட்டாம்பூச்சியோட விளையாடுவாங்க, இலையை பார்த்து பயப்படுவாங்க, ஃபால்ஸில் போய் குளிப்பாங்க, கலர் கலராக துப்பட்டாவை பறக்க விடுவாங்க அப்படின்லாம் இல்லாமல் அடி வாடி துமரா இஸ் அ ப்ராப்பர் ஹார்ட் ராக் சாங். நீங்கள் வந்து 80s வரக்கூடிய ராக் மியூசிக்லாம் பார்த்தீங்கன்னா, குறிப்பாக ACDCலாம் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து செம்ம சிம்பிளாக இருக்கும் சாங்கோட பேட்டர்ன். ஆனால் அந்த கிட்டார்ஸ் ட்ரம்ஸ் வந்து உங்களுக்கு ஒரு ஜைவ் செட் பண்ணிடும், ஒரு ரிதம் செட் பண்ணிடும். அந்த மாதிரி இந்த அடி வாடி துமரா பார்த்தீங்கன்னா அந்த நாதஸ்வரமாக ஷனாயான்னு தெரில, ஒரு ட்வீக்டு எலக்ட்ரானிக் விண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்னு மட்டும் தெரியுது. அப்படியே ஆரம்பித்து ஒரு ஹுக்கை பிடிச்சி உள்ளே ட்ராவல் ஆகுது பாருங்கள் சாங்கு. அதுவும் ஒரு பெண்ணுக்கான சாங் அப்படின்னும் போது கோல்டு தேவராஜ்னு ஒரு ஆண்மகனை கூட்டு வந்து பாட வைக்கிறது இன்னொரு ஒரு ட்விஸ்ட் டு த டேல். ஸோ அந்த ஸ்னார், அதாவது ட்ரம்மில் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்னார்னு ஒன்று இருக்கும், அதை வந்து டியூன் பண்ண விதம் கூட வந்து பாட்டுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி தான் இருக்குது. கொஞ்சம் ஹை பிச்சில் இருக்கிறதுனால நல்லா அந்த ஒரு ஒரு பங்க் எஃபெக்ட் கிடைக்கணும் அப்படின்றதுனால அந்த மாதிரி கம்போஸ் பண்ணியிருக்காங்க. குறிப்பாக இந்த பாட்டில் வந்து இந்த பிரிட்ஜ் மாதிரி, அதாவது ஒரு போர்ஷன் ஆஃப் த சாங்லேருந்து இன்னொரு போர்ஷன் ஆஃப் த சாங்க்கு போகிறதுக்குள்ள நடுவில் இந்த எலக்ட்ரானிக் மியூசிக்கை வந்து ஒரு பிரிட்ஜ் மாதிரி பயன்படுத்தியிருக்காரு ஜிப்ரான். அதனால வந்து நீட்லி டிஃபரன்ஷியேட்டட் எலிமெண்ட்ஸ் பாட்டு இருக்கிறதுனால எங்கெல்லாம் நம்ம கொஞ்சம் செட்டில் ஆகி கேட்கணும், எங்கெல்லாம் ஜோவை வந்து மைண்டில் வச்சுட்டு அப்படி பயங்கர தம்பிங் எஃபெக்டில் என்ஜாய் பண்ணணும் அப்படின்றத அவரே முடிவு பண்ணிட்டார். இசையை பொறுத்த வரைக்கும் ஒரு லிமிடேஷன் இருக்குது. ஏன்னா ஒரு எமோஷனுக்கு இந்த மாதிரியான இன்ஸ்ட்ருமெண்ட் தான் யூஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு கட்டாயம் இருப்பதனால் வெறும்னு வந்து இன்ஸ்ட்ருமெண்ட் இல்லாமல் நம்ம வாய்ஸால் பாட மட்டும் போகிறோம் அப்படின்னா எப்படி வேணால் நம்ம வந்து கன்வே பண்ணிக்கலாம். SPB சார் மாதிரி சிரிச்சிட்டே பாடலாம், இல்லை சுஷிலாமா மாதிரி ரொம்ப டோன்டாக பாடலாம், இல்லை மனோஜ் சார் மாதிரி பயங்கர எந்தூசியாஸ்டிக்காக பாடலாம். பட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருக்குது அப்படின்னா எந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை எந்த இடத்துல எதுக்காக யூஸ் பண்ணுறோன்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அடிப்படையிலேயே ஜிப்ரான் சார் வந்து கிட்டத்தட்ட ஒரு 800க்கும் மேற்பட்ட ஜிங்கிள்ஸ் பண்ணதுனால ஒரு 30 செகண்ட்லேயே அவரால் ஆடியன்ஸோட அந்த அட்டென்ஷனை வந்து கிராப் பண்ண முடியும். அதனால் இந்த பாடல் மூலமாக அந்த காந்தார் யாரோ அப்படின்றது வந்து ஒரு ப்ராப்பர் நார்த் இந்தியன் ஃபோக் சாங், குரூப் சிங்கிங்னு சொல்லலாம். ஜி ஸ்கேல்ன்றது வந்து ஒரு பயங்கரமான ஒரு ஹை பிச்சு, அதுலேயும் ஒரு உச்ச ஸ்தாயில் போய் மொட்டை மாடியில் நின்று கத்திட்டு வந்திருக்காங்க. ஒரு லெவலுக்கு மேலே 6 கட்டை தாண்டி போகும்போது கொஞ்சம் ட்வீக் பண்ணியிருக்காங்க, வாய்ஸை கொஞ்சம் கம்ப்யூட்டரைஸ் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அது மட்டும் கொஞ்சம் ஜிப்ரான் சார் கிட்டே இருந்தா அப்படின்றது கொஞ்சம் லைட்டாக ஃபீல் ஆகுது. குறிப்பாக ஃபர்ஸ்ட் பிஜிஎம் ஆஃப் த சாங்கில் வந்து இந்த சூஃபி சிங்கர்ஸ்லாம் வந்து அப்படி முட்டி போட்டுட்டு பாடுவாங்க தெரியுமா, கையில் அப்படி ஹேண்ட் ட்ரம் வச்சுட்டு, அந்த மாதிரி ஒரு சொரஸ்தானம் ஒன்று பாடியிருக்காங்க. ரிதம்ஸோட ப்ராமினன்ஸ் வந்து நிறையவே இருக்குது இந்த பாடலில். இந்த பாடல் வந்து ஒரு இன்ஸ்பிரேஷன் சாங்க்கும் ஒரு பேத்தோஸ்க்கும் நடுவில் இருக்குது. ஆங்காங்கே உற்சாகம் கொடுக்கும் விதத்தில் பாட்டு அமைஞ்சிருந்தாலும் அந்த கேரக்டரோட ஒரு சோகத்தை வந்து இந்த பாட்டு பிரதிபலிச்சுக்கிட்டே இருக்குது. அங்கங்கே குட்டி குட்டியாக சந்தூர் கூட வந்துட்டு போகுது. அந்த சந்தூர்லாம் காலை வேலையில் கேட்டிங்கன்னா எந்திரிக்கவே தோணாது. த மோஸ்ட் எக்ஸைட்டிங் ட்ராக் இந்த ஆல்பம்னு பார்த்தீங்கன்னா அந்த குப்பு குப்புன்ற பாடல். இது ஒரு சிங்கர் சாங் பேட்டர்னில் வந்து பயங்கர ஃபாஸ்ட்டாக கம்போஸ் பண்ணியிருக்காரு. அதுக்கு கார்த்தி அவ்வளோ ப்ரொஃபஷனலாக பாடுறதுன்னு ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஏன்னா சேஞ்ச் இன் ஸ்கேல் போயிட்டே இருக்குது, ரிதம் வேறு ரொம்ப காம்படிட்டிவாக இருக்கிறதுனால இது பாடுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஆட்டோ டியூன் மெலடின்லாம் பண்ண முடியாது. ஸோ கார்த்தி வந்து ரொம்ப அழகாக சூப்பராக ஃபென்டாஸ்டிக்காக பாடியிருக்காரு. அவர் இந்த விசி கேரக்டர் நடிச்சதுலேருந்தே மேலே மேலே போயிட்டு வருது, ஈஸியாக போயிடுச்சு. இந்த பாட்டு பாடுறதே கஷ்டம். ஏன்னா ஒரு ஃபன்னி எமோஷன் கன்வே ஆகிட்டே இருக்கணும் பாடும்போது, அதே சமயத்தில் ஸ்ருதி சுத்தமாகவும் பாடணும். ஏன்னா ஜிப்ரான் வந்து ரொம்ப எக்யூப்டான ஸ்கில்டான சிங்கர்ஸ் மட்டும்தான் தன்னோட பாடல்களில் பாட வைப்பார். டேப் டான்சிங் பாட்டெலாம் கேட்டிருக்கீங்களா? அதில் வந்து இந்த மாதிரி பின்னாடி வந்து பயங்கர ஓவர் பவரிங்காக ரிதம்ஸ் இருக்கும். ரொம்ப பார்ட்டிசிபேட்டரியான சாங்கும் கூட. நிறைய பேர் சேர்ந்து பாடினா இன்னும் ஜாலியாக இருக்கும்ல, இந்த கேதரிங்லலாம் இருக்கும்போது அந்த மாதிரி ஒரு பாடல் தான் இதுவும். இந்த பாட்டில் வந்து குறிப்பாக அந்த பாட்டோட ரிதமை மேட்ச் பண்ணுற மாதிரி ஸ்ட்ரிங்ஸ் அரேஞ்ச் பண்ணியிருக்காரு. ஜிப்ரான் வந்து ஒரு வெஸ்டர்ன் கிளாசிக்கல் மியூசிஷியன், அதனால் அவருக்கு வந்து இந்த ஸ்ட்ரிங்ஸ் மேலே அந்த அரேஞ்ச்மெண்ட் மேலே ஒரு பயங்கரமான ஒரு ஈர்ப்பு என்றைக்குமே இருந்துக்கிட்டே இருக்கும். இந்த வயலா, அப்புறம் செல்லோ, அப்புறம் வயலின், இதெல்லாம் வந்து அப்படி பின்னாடி ஒரு சிம்ஃபானிக்காக ஒரு சிங்கப்பட்ட ரிதம் பேட்டர்னில் அப்படி மாற்றி மாற்றி ஓவர்டேக் பண்ணிக்கிட்டே வந்துட்டு இருக்கு. அந்த ரிதமும் அந்த ஸ்ட்ரிங்ஸும் போட்டி போட்டு வந்துட்டே இருக்கும்போது கூட கார்த்திக் சாரோட வாய்ஸ், அது மட்டும் இல்லாமல் விவேக்கோட லிரிக்ஸும் ஒன்று சேரும்போது பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது இந்த பாடல். அடுத்து புல்லட் சாங். மகளிர் மற்றும் ஆடியோ லான்ச்சில் கூட ஜோ மேம்க்கு அப்படி தான் ஒரு இன்ட்ரோ கொடுத்துருந்தோம். புல்லட்டுக்கு நேச்சுரலாகவே இது வந்து ஒரு ரிதம் இன்ஸ்ட்ருமெண்ட் மாதிரி தான். அதோட அந்த பிஸ்டன் 2 பிஸ்டனும் ஓவர்டேக் பண்ணிட்டு இப்படி 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 இப்படின்னு அடிச்சுக்கிட்டே இருக்கிறதுனால அதுவே ஒரு பீட் ஒன்று கொடுக்கும். அந்த பீட்டை மேட்ச் பண்ணுற மாதிரி ஒரு 10,000 தர்பூக்கா கூட வந்து ஒரு எஃபெக்டை போட்டு அப்படியே பாட்ட ஆரம்பிக்குது. ஸோ அநேகமாக வந்து ஒரு கேரக்டர் ரெவலேஷன் நினைக்கிறேன். இதுவும் ஒரு குரூப் சாங் தான். சரி, ஒரு குரூப் சாங் அப்படின்னா வந்து அதில் வந்து ஒரு மேல் வாய்ஸ் இருக்கணும், ஒரு ஃபீமேல் வாய்ஸ் இருக்கும், கூடவே குழந்தைங்களும் இருக்கணும். குழந்தைங்க இருந்தாங்க அப்படின்னா தான் அந்த சாங்க்கு வந்து ஒரு ஃபுல் சர்க்கிள் வந்த மாதிரி. அதில் இந்த கவாலி சில்ட்ரன் அவங்கலாம் பாடியிருக்காங்க. அதே மாதிரி ஜிப்ரான் இஸ் ஆல்சோ லேர்ன் தி நியூ ஆர்டிஃபேக்ட் ஆஃப் ஃபியூசிங் எலக்ட்ரானிக் மியூசிக் வித் ஒரு ஜானர் ஸ்பெசிஃபிக் எலிமெண்ட். புரியல சொல்கிறேன். இந்த எலக்ட்ரானிக் மியூசிக்ன்றது வந்து நீங்கள் இந்த பப்லலாம் கேட்குற அந்த EDM மாதிரிலாம் சில லூப்ஸு, இன்ட்ரெஸ்டிங்கான சவுண்ட்ஸு, எஃபெக்ட்ஸ், அதெல்லாம் அதை வந்து இந்த பாட்டில் சேர்த்துருக்காரு. இந்த பாடல் வந்து ஒரு ஐ திங்க் உத்தரப்பிரதேஷ் ரெஜிஸ்ட்ரேஷன் போட்டிருக்காங்க ஜோ மேம் ஓட்டர் புல்லட்டில். ஸோ அவங்க நார்த்துலேருந்து அப்படியே டவுன் சவுத் வராங்க. ஸோ அந்த டிரான்சிஷன் வந்து ரொம்ப அழகாக கன்வே ஆகிருக்கு இந்த பாட்டில். 3 கட் சாங்ஸ் இருக்குது. கரு, அப்புறம் கேரட்டு, டைம் பாஸ் அப்படின்னு இந்த 3 பாட்டுமே வந்து ரெஸ்பெக்டிவ்லி டு பானுப்ரியா மேடம், ஊர்வசி மேடம், சரண்யா அப்பன்மன்னன் மேடம், இவங்க 3 பேரோட கேரக்டர் ஃப்ளாஷ்பேக் போது இந்த பாடல்கள் வருதுன்னு நினைக்கிறேன். இந்த 3 பாட்டுக்குமே டிப்பிக்கல் ஜிப்ரான் மெலடி சாங்ஸில் வந்து டக் 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 டும்
அப்படின்னு ஒரு பீட் இருக்கும் தெரியுமா, அந்த பீட்டில் தான் பாடல்கள் அமைஞ்சிருக்கு. அதில் வழக்கம் போல் வந்து பின்னாடி ஸ்ட்ரிங்ஸ் எல்லாம் போட்டு அரேஞ்ச் பண்ணி நிறைய டாப்பிங்ஸ் எல்லாம் தூவி அவங்களோட அனிமேட்டட் வாய்ஸையும் பயன்படுத்தி ரொம்ப அழகாக ட்ராக்ஸ் டெலிவர் பண்ணியிருக்காரு. ஏன்னா ஆரம்ப காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா ஆர்டிஸ்ட் அவங்களே தம் கட்டி 10 பாட்டு பாடி அவங்களே நடித்தாங்க. ஸோ அந்த கேரக்டர்ஸே வந்து பாட வைக்கும்பொழுது ஒரு ஃபுல் ஃப்ளெஜ்ட் சினிமா ஸ்க்ரீனில் பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்கும். கேரக்டர்ன்ற பாடல் ஊர்வசி பாடியிருக்காங்க. இப்போ ஒரு ஃபன்னி சாங் அப்படின்னா ஃபன்னி வாய்ஸை வச்சு கன்வே பண்ணிட முடியாது, அதுக்கு ஃபன்னி இன்ஸ்ட்ருமெண்ட்ஸும் தேவைப்படும். இல்லை இந்த ஏக்தார மாதிரி அந்த எஃபெக்ட் தேவைப்படும். ரிதம்ஸ்லையும் கொஞ்சம் ஃபன்னியாக வந்து அப்ரோச் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ அதனால் இந்த பாடல் ஊர்வசி உங்களுக்கே தெரியும், அந்த வாய்ஸில் இருக்கிற இன்னசென்ஸை இந்த பாடலுக்கு திரும்ப ஒரு பக்கபலமாக யூஸ் பண்ணியிருக்காரு ஜிப்ரான். டைம் பாஸ்ன்ற சாங்கில் வந்து சரண்யா பொன்வண்ணன் வாய்ஸ் நீங்கள் ஏற்கனவே டப்பிங்லேயே நோட் பண்ணியிருப்பீங்க. சினிமாலே வந்து ஒரு மாதிரி ஒரு உடஞ்ச குரல் அதுவும் இந்த பாடலுக்கு வந்து ஒரு பக்கபலமாக அமைஞ்சிருக்கு. ஸோ இந்த பாடல் வந்து ஒரு மெலடி பாடல், ஆனால் உள்ள வந்து ஃபோக் தான் வந்து ஒரு கோரா அமைஞ்சிருக்கு. உத்தம வில்லன் அப்படின்ற ஒரு படத்தில் ஒர்க் பண்ணதுனால ஜிப்ரானால சிம்பனிக்கு ரொம்ப ஈஸியாக நோட்டேஷன் எழுத முடியும். அதே மாதிரி எந்த படத்துக்கு எப்படிப்பட்ட தீம் மியூசிக் வேணும்னாலும் போட்டு கொடுத்துட முடியும். இந்த படத்தில் வந்து கேரக்டர்ஸ் வந்து ரொம்ப ஒரு ஜக்ஸ்டபோசிங், அதாவது நிறைய கேரக்டர்ஸ் இருக்குது படத்தில், அவங்க எல்லாரும் ஒன்று சேர்ந்து அப்படி இடித்து வெளியே வர சில விஷயங்கள்லாம் இந்த படத்தில் பதிவு பண்ணியிருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த தீம் மியூசிக் பொறுத்தவரை வந்து கிராண்ட் பியானோ இல்லை பியானோ சொல்லிக்கலாம், ஸ்லோவாக இருக்குது, ஃப்ளூட் வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக அமைஞ்சிருக்கு, நடுவில் வயலின் வர வந்துட்டு போகுது. ஸோ டிப்பிக்கல் சிம்ஃபானிக் அரேஞ்ச்மெண்ட் தான். நீங்கள் வந்து ஒரு சிம்ஃபனி யானி மாதிரி ஒரு சிம்ஃபனி போய் பார்க்குறீங்க அப்படின்னா ரிமூவ் த ரிதம்ஸ், அந்த வாய்ஸ் பின்னாடி என்னெல்லாம் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருக்கோ அண்ட் ஆல்சோ ரிமூவ் த விண்ட் ரீடு, அதெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா மீதி என்னெல்லாம் இருக்கோ அதெல்லாம் தான் ஒரு தீம் மியூசிக் தேவைப்படும் அப்படின்றத ஜிப்ரான் புரிஞ்சிருக்காரு. ஜிப்ரானோட மியூசிக்கில் என்றைக்குமே ஆத்தென்டிசிட்டி இருக்கும், ஜெனுவனான ஒரு அட்டெம்ப்ட் இருக்கும். மீண்டும் ஒரு முறை மகளிர் மட்டும் மூலமாக பாப்புலர் மியூசிக்கில் ஜான்டர் ஸ்பெசிஃபிக்காக இன்னும் ஒரிஜினலாக எப்படி நம்ம ஸ்கோர் பண்ணலாம் அப்படின்றத ஜிப்ரான் இஸ் ஒன்ஸ் அகெயின் ப்ரூவ்ட். கிரேட் ஒர்க்.